கண்டுபிடிச்சு தேடி வந்துரும். இவங்க பேசிக்கிட்டு இருந்தத காதுல வாங்கிட்டு ராமுவோட மனைவி மாலா அங்க வந்தாங்க. நீங்க சொல்றது தாங்க சரி, அவங்கள வெளிய போக சொல்லுங்க. அவங்களால நமக்கு பிரச்சனை. கௌஷிக், வெளிய போறியா இல்ல உங்க 2 பேரையும் வெளிய அனுப்பட்டுமா? கௌஷிக்கோட வீட்டு கதவை உடைச்சிட்டு நேரா ராமுவோட வீட்டுக்கு அந்த பேய் வந்துச்சு. அங்க ராமுவோட வீட்டு கதவை தட்டுச்சு. வீட்ல இருந்த எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஏய், என்னோட வளையல கொடுத்துருங்க, இல்லனா இங்க இருந்து உங்களால உயிரோட வெளிய போக முடியாது. என்னங்க, அவங்க வளையல அவங்க கிட்டே கொடுத்துருங்க, இல்லனா அந்த பேய் நம்மள கொன்னுடும். அந்த தங்க வளையல ராமுவோட மனைவி மாலா பார்த்ததும் அவளுக்கு ஆசை வந்துருச்சு. அட, இந்த தங்க வளையல் நல்லா பெருசா இருக்கு, எப்படியும் 5 சவரன் வரும். நம்மளது 3 சவரன் தான் வரும். ரோகிணி, அந்த வளையல என்கிட்ட கொடு, அதுக்கு பதிலா என்னோட வளையல் நான் தரேன். அத அந்த பேய் கிட்ட கொடு, அது என்ன கண்டுபிடிக்க போகுது. மாலா பேயோட வளையல வாங்கி வச்சுக்கிட்டு அவளோட வளையல கொடுத்தா. அக்கா, நீங்க பண்றது சுத்தமா நல்லா இல்ல. இது மட்டும் அந்த பேய் கண்டுபிடிச்சதுன்னா நம்ம கதி அவ்வளவுதான். அதெல்லாம் கண்டுபிடிக்காது, நான் சொல்றத மட்டும் நீ செய். போய் இத திருப்பி கொடு. பயந்துட்டே ரோஹிணி அந்த வளையல ஜன்னல் வழியா அந்த பேய் கிட்ட திருப்பி கொடுத்தா. அந்த பேய் அந்த வளையல எடுத்து போட்டதும் கொஞ்ச நேரத்துல அது தன்னுடைய வளையல் இல்லன்னு கண்டுபிடிச்சிருச்சு. இது என்னோட வளையல் இல்ல, என்னோட வளையல் பெருசா இருக்கும், இது சின்னதா இருக்கு. என்கிட்டயே நீங்க விளையாடுறீங்களா? இரு, என் கோவத்தை காட்டுறேன். இங்க இருந்து உங்க ஒருத்தரால கூட உயிரோட வெளிய போக முடியாது. இப்படி சொல்லிட்டு அந்த பேய் கோவமா போய் அவங்க வீட்டு கதவை தட்டுச்சு. அடியே முட்டாள், ஏண்டி உனக்கு இந்த பேராசை? அந்த பேய் மட்டும் கதை உடைச்சிட்டு உள்ள வந்தா நம்ம கதை என்ன ஆகும்? மாலா பயந்துகிட்டே ஓடி போய் ஜன்னல் வழியா அந்த பேய் கிட்ட பேசினா. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களோட வலையில திருப்பி கொடுத்துறேன், எங்களை விட்டுருங்க. மாலா பேயோட வலையில திருப்பி கொடுத்துட்டா. அப்புறம் அந்த பேய்க்கு திரும்ப கைகள் வந்துருச்சு. அதோட மாலா கொடுத்த அவளுடைய வலையிலும் அந்த பேய்க்கு சொந்தமாயிருச்சு. அந்த பேய் திரும்ப காட்டுக்கே போயிடுச்சு. ஐயோ, என்னுடைய வலையிலும் போயிடுச்சு. என்னங்க, அந்த பேய் கிட்ட இருந்து என்னோட வலையில திரும்ப வாங்கி கொடுங்க. உனக்கு வேணும்டி, பேராசப்பட்டியே, அதான் உனக்கு பெரு நஷ்டம் வந்துருச்சு.